ஹலோ குட் ஈவினிங் கைஸ். ஆடியோ வீடியோ கிளியர் இருக்கான்னு சொல்லிருங்க. இன்றைக்கி தான் ஒரிஜினலாக நம்ம அரித்மெட்டிக் சம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அரித்மெட்டிக் கான்செப்டோட இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டாபிக் கொஞ்சம் டீப்பாகவே போகும். இந்த கிளாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே தானே, அதனால் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி சம்ஸ்லாம் பார்த்தோன்னா என்னன்னே புரியாத மாதிரிலாம் சம்ஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ஓகேவா? ப்ராக்டிஸில் மட்டும் எப்போயுமே இருங்க. அரித்மெட்டிக் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் வராது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் அரித்மெட்டிக் சம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் ஆகுமோ ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்போயுமே மறக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். நிறைய பேரோட புலம்பல்கள் என்னென்னா, எக்ஸாமில் வந்து எனக்கு அரித்மெட்டிக் சம்ஸ் போடவே வரமாட்டேங்குது, டைமே இருக்க மாட்டேங்குது. டைம் இருக்கும், அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது தான் நம்மளோட ஆஸ்பிரண்ட்டோட வேலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். சரியா? அதுக்கான இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் நல்லாவே போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கிளாஸை இன்னும் சூப்பராக கொண்டு போகலாம். ஓகே, ஒருத்தர் லைவுக்கு வந்துட்டார். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆல்ரெடி ஒரு 5 minutes லேட்டு. பிரகதீஸ்வரன் வணக்கம். புது ஸ்டூடெண்ட்டாக அப்புறம் நீங்கள்? சரி, நான் வந்து மொபைலில் கமெண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம வந்து அடுத்த அப்ரோச் போவோம். சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கான உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ஈஸியஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ஏதோ ஒன்று கேட்க மறந்துட்டேனே. இந்த ரெக்கார்டர் கிளாஸ் ஒன்று அப்லோட் ஆகிடுச்சா எனக்கு தெரியல, கேட்கவே மறந்துட்டேன். அப்லோட் ஆகிடுச்சு. இந்த ரெக்கார்டர் கிளாஸ் பார்த்துட்டு, அதாவது பிகினராக இருக்கிறவங்க, நான் சொல்கிறது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டைம் அண்ட் ஒர்க்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும், இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ரோச் வீடியோ தான் அது. சரியா? அப்ரோச்சோடு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஆன்சரே போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஈரன் ப்ரோ வந்துட்டார். இங்கேயும் டியூட்டி ஆஃப்லைன் பேட்ச். ஓ, தூத்துக்குடி ஆஃப்லைன் பேட்சா நீங்கள்? ஓகே, பேர் கேள்விப்பட்டதே இல்லையாண்ணா? சரி ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் வந்து 1/2, அதாவது half ஆஃப் த பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5 days. அப்போ கம்ப்ளீட் ஹோல் ஒர்க்குக்கு 10 days. சரியா? இது எப்படி நான் டைரெக்டாக போகிறது அப்படின்னா, அந்த 1/2 ஒர்க்கு தான் 5 days கம்ப்ளீட் ஆகுதுன்னா எனக்கு 1 ஒர்க் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? அந்த 2 அந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடுமா, அப்போது 10 daysனு வரும். ஓகே, இதுதான் ஷார்ட்கட்டு. இதுக்கு பெருசாக ஷார்ட்கட்லாம் தேவையில்லை, டைரெக்டாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடல. எக்ஸ் வந்து 10 days அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஒய் என்ன வரும்னா 3/5 3/5 ஆஃப் த ஒர்க்கு 9 days. அதாவது இந்த 3 தான் 9, அவ்வளோதான். எப்படி எடுத்துக்கணும்? இந்த 3 தான் 9 அப்படின்னா இந்த 5 எவ்வளவு? எப்பயுமே
இந்த பேஸுக்கு கீழே இருக்கிற பார்த்தீங்களா, அதாவது இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் பிரிக்குது பார்த்தீங்களா ஒரு கோடு, அந்த கோடுக்கு கீழே இருக்கிறது தான் டோட்டலாக இருக்கும், மேலே இருக்கிறது அந்த பார்ட்டாக இருக்கும். சரி, எப்பவுமே அப்படி தானே இருக்கணும். சரி, இதுதான் 3னா 15 வருமா, ஒய் 15 டேஸில் வரும். இசட் வந்து உங்களுக்கு 2/3 ஆஃப் 8 டேஸ், 2/3 ஒர்க் வந்து 8 டேஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னா இது அப்படியே அடிச்சிங்கன்னா 4 × 3 12 டேஸ், 12 நாளில் இசட்டுன்றவன் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாப்புல. ஹவு மெனி டேஸ் 3 ஆஃப் தம் டுகெதர் ஒர்க், 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை என்ன டைமில் முடிப்பாங்க. சரி, இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும்யா. இந்த டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து வர்றது இதில் தான் வரும் பெரும்பாலும். ஏன்னா பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த எல்சிஎம் நம்பர் என்ன அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அது இந்த ப்ராக்டிஸில் இருந்தால் தான் வரும், டக்குன்னு வரும். இதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இது 60 தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 1 போட்டு இப்போ 15 30 வருமா, 30 வந்து இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. சரி, 30 வராது. சரி, 40 வருமா, 40 வந்து இது டிவைட் ஆகும், இந்த 2 டிவைட் ஆகாது. இப்படி ஒன்றா போட்டு பார்க்கறதுக்குள்ள பிகினர்ஸுக்கு ஸ்கோலிங் முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்பேன், அதை அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இதுக்கு நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு வந்து 60 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க்கு 60 அப்படின்னா இது வந்து எப்போவுமே டைம். ஓகேவா, இது 3மே டைம். இப்போ இங்கே எழுத போகிறது என்னென்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஒர்க்கு பை டோட்டல் டைம் தான் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 60, இவன் எக்ஸ் எடுத்துக்கிற டோட்டல் டைம் 10, அப்போ எஃபிஷியன்சி 6, இவனோட எஃபிஷியன்சி 4, இவனோட எஃபிஷியன்சி 5. இப்போ 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எப்பயுமே எஃபிஷியன்சியை தான் ஆட் பண்ணணும், டைமை ஆட் பண்ணிடாதே. சரியா, இதுதான் கான்செப்ட். எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கலாம், டைமை ஆட் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல் டைமை ஆட் பண்ணி ஒருத்தன் வந்து இவ்வளோ டைமில் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதுவே எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் உங்களுக்கு 15 வருமா, இப்போ 60 டிவைட் பை 3 பேர் சேர்ந்த எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 15. அப்போ 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 4 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஈஸியாக பேமெண்ட் ஈஸியாக வைப்பேன். சரியா, அப்படி இல்லை இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கடைசி 2 கொஷின் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன சொல்ல வராங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். நீ புது ஸ்டூடெண்ட்டு 2-3 பேர் தெரியுறாங்களே, ஜூலியன், கிருபாகர் 2, அப்புறம் இந்த பிரகதீஸ்வரன் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது டக்குன்னு ஃபேஸ் கட் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. சரி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா. PQ ஒர்க், P அண்டு Q டூ ஏ ஒர்க் இன் 8 days. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது Qவும் Rயும் சேர்ந்து 24 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்தது Pயும் Rயும் சேர்ந்து, இது என்னென்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை நம்ம ஒரே ஹோல் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். 8 7 50, 56, 56 + 4 60, 60/7. சரி, ஒரு டவுட்டு, இங்கே வந்து ஹோல் நம்பராக இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷனாக இருக்குது, இது எப்படி நான் எல்சிஎம் எடுக்குது? ஒன்றுமே கிடையாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற நம்பரை கன்சிடர் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட எல்லா சம்முக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வச்சு வர்ற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் மோஸ்ட்லி இந்த மேலே இருக்கிற நம்பர் இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். அதாவது இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு எல்சிஎம் கிடைக்கிற மாதிரி சொல்ல வர்றது புரியுதா? அப்போ 8, 24, 60 இதுக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் பார்த்தா போதும். சரி, எனக்கு இது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. எனக்கு வந்து மைண்டு நன்றாவையான ஒரு மைண்டு வேலை செய்யாது எக்ஸாமில். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து நேற்று ஒரு மெத்தட் சொன்னேன்ல. இப்போ PQக்கு 8 24 சரி வேணாம், இந்த மெத்தடில் வேணாம், அதை விட்டுருங்க. நான் அடுத்த மெத்தடில் வேணால் சொல்கிறேன். இது எனக்கு 120 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். சரியா, 60 வராது, உங்களுக்கு 120 வரும். 120 உங்களுக்கு எல்சிஎமாக வரும். இது வந்து உங்களுக்கு என்னென்னா 15 வரும், இது வெறும் 5 வரும். இது என்ன வரும் அப்படின்னா 120ங்கிறது உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கா
டிவைடட் பை 60/7 இப்படி தானே வரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 60யும் 120 டிவைட் ஆகி மேலே 2 நிற்கும். இங்கே டிவைடட் பைடில் இருக்கிற 7 மேலே போனால் மல்டிபிள் ஆகும். உங்களுக்கு ஆன்சர் 14 அப்படின்னு வரும். சரியா? இப்போது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? நேற்று பார்த்த ஒரு மெத்தடில் ஒரு டைப்பில் ஏதோ ஒரு டைப்புன்னு தோணுதா? அந்த ஆஃப்லைன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? இது என்ன டைப்? ஒரு டைப் 3 டைப் 4ல் வேணால் இந்த மெத்தட் வந்திருக்கும். என்னென்னா P + Qக்கான டோட்டல் எஃபிஷியன்சி, Q + Rக்கான டோட்டல் எஃபிஷியன்சி, P + Rக்கான டோட்டல் எஃபிஷியன்சி எனக்கு தெரியும். எனக்கு என்ன வேணும்? இண்டிவிஜுவலாக வேணும். இண்டிவிஜுவலாக வேணும்னா என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 P இருக்கும், 2 R இருக்கும், 2 Q இருக்கும். அப்போ P + Q + R என்ன வரும்? 15, 20, 34, 34/2ன்னு வரும். ஏன்னா இந்த பக்கம் காமனாக ஒரு 2 டைம்ஸ் இருக்கா? இங்கே கீழே போனால் டிவைட் ஆகுமா? அப்போ PQRோட வேல்யூ உங்களுக்கு 17. மொத்த எஃபிஷியன்சியை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 17ன்னு வரணும். அப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? P என்ன, Q என்ன, R என்ன? சரி, இப்போ P வேணும்னா என்ன பண்ணணும்? QRை 5 இருக்கா எஃபிஷியன்சி, டைமு மைனஸ் பண்ணி விட்றாதீங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே எஃபிஷியன்சி. நமக்கு டார்கெட்டே ஒரு டைம் ஒர்க் சம்மில் டார்கெட்டே என்னென்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான். அதாவது டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான மெயின் கோலாகவே இருக்கும் மோஸ்ட்லி. சரி, இப்போ வந்து எனக்கு Q + R 5ன்னு தெரியும், PQR 17 தெரியும். அப்போ P மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? 12 வருமா? Q வேணும்னா PR மைனஸ் பண்ணி விட்ருங்க, 3. R வேணும்னா PQவை மைனஸ் பண்ணி விட்ருங்க, 15 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2. இதுதான் உங்களுக்கான இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. இப்போ R alone can do the whole work நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்போதே 120 அப்படின்ட்டு. சரியா? 120. இதை R மட்டும் பண்ணா அப்படின்னா R வந்து 2. R மட்டும் பண்ணனா 60 நாளில் முடிப்பான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து நான் இவ்வளோலாம் எழுத மாட்டேன். ஒரு வேளை இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோலாம் எழுதவே மாட்டேன். இந்த 15, 5, 14 மட்டும்தான் போடுவேன். இதுக்கு மேலே என்ன போடுவேன் அப்படின்னா டேரெக்டாக PQRோட வேல்யூ போட்டு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு மைண்ட் ஒர்க்கில் எனக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகிடும். எப்படி எல்லாத்தையும் கூட்டினா 17ன்னு தெரியும். எனக்கு 17 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக என்னென்னன்றதை நான் மைண்ட்லேயே போட்டு கண்டுபிடிச்சிருவேன். சரியா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. அது எப்போனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துட்டா வந்துடும். ஓகே, இது ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டைப், நேற்று சொன்னதில் இது ஒரு டைப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா X, Y சேர்ந்து 30 டேஸில் முடிக்கிறாங்க. YZ சேர்ந்து 24, XZ இந்த 2 சேர்ந்து 20 நாள். இதுதான் டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டு சம் மாதிரியே தான். ரைட்டா? சரி, இதுக்கு எப்படி ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறது? இதுக்கு ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய கம்போசத்தர் எதுவுமே கிடையாது. அதே 120 தான் வரும். சரியா? இது வந்து 4, இது வந்து 5, இது 6. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. they all are work together for 10 days. 10 நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 நாளில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டால் கம்ப்ளீட் ஆகாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்த எஃபிஷியன்சி என்னது? 6, 4, 10, 15. 15 எஃபிஷியன்சியை 10 நாள் பண்ணும்போது உங்களுக்கு 150 ஒர்க்கு மட்டும் தான் முடியும். சரியா? மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 90 ஒர்க் இருக்கும். ஓகே, 120 தப்பாக எழுதணும். ஓ, நான் இந்த இதுவே கண்டுபிடிக்கலையோ? சாரி, நான் இண்டிவிஜுவலாக இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ என்னென்னா 6 + 4 10, 15 வருமா? இப்போது X + Y + Z என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/2ன்னு வரும். சரி, இதில் எனக்கு ஃப்ராக்ஷன் வருது, இதை நான் அவாய்ட் பண்ணணும்.
அதை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் இப்போ நான் கண்டுபிடிக்க முடியும். என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 15/2 அப்படின்னு வரும். இப்போ என்னென்னா டோட்டல் எஃபிஷியன்சி 15/2 அப்படின்னு எனக்கு வந்து நிற்கிது. இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கும் போது எனக்கு திரும்பவும் என்ன வரும்னா ஃப்ராக்ஷனில் தான் எல்லாமே வரும். எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் வந்து நிற்கும். சரி, அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த டோட்டல் ஒர்க்கை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, இதை நான் வந்து அப்படியே டபுள் ஆக்கி விட்றேன். 240 அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட அசம்ஷன் தான். இப்போ 120 அப்படின்றது தான் ஒர்க் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிற டைம் டேக்கன் அவங்களோட எஃபிஷியன்சி வரும். இப்போ 240 எடுத்துக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி டைம் டேக்கன் மாறும். சரி, எஃபிஷியன்சி மாறும். இது வந்து 8ன்னு வருமா, இது 10ன்னு வருமா, இது வந்து 12ன்னு வருமா. இப்போது எனக்கு டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20, 30/2 உங்களுக்கு 15. ஓகேவா? இது வந்து எனக்கு ஒரு ஹோல் நம்பராக வந்துருச்சா? ஹோல் நம்பராக வரும்போது எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் அந்த தொல்லை எனக்கு இருக்காது. எனக்கு டேரெக்டாக எக்ஸு ஒய் இசட்டு என்னன்றதை நான் ஹோல் நம்பராக கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இசட்டோட வேல்யூ என்ன வரும்? 15லேருந்து 8 கழிச்சுன்னா 7 வரும். ஒய்யோட வேல்யூ 12 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். இது 5 வரும். சரியா? இப்போது எனக்கு சிம்பிளாக கிடச்சிருச்சா எல்லாமே நம்பர்ஸில்? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஆல் ஆர் ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days. 15 எஃபிஷியன்சி மொத்தம் 10 நாள் வேலை பார்க்குறாங்க. சரியா? 10 நாள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு 150 ஒர்க்கு முடியும். சரியா? இன்னும் ரிமைனிங் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது. அது எவ்வளோ ஒர்க்குன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளோன்னா 150 போக உங்களுக்கு 90 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. சரியா? இப்போ ஹவு மெனி மோர் டேஸ் வில் எக்ஸ் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க்? அப்போ என்ன அர்த்தம்னா ஒய்யும் இஜட்டும் லீவ் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். சொல்லிட்டாங்க ஒய்யும் இஜட்டும் 10 நாள் வேலை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு எக்ஸு ஒய் இஜட்டு 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே 10 நாள் வேலை பார்க்குறாங்க. 10 நாள் வேலை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒய் இசட்டும் போயிடறாங்க அப்படின்னா மிச்சம் உங்களுக்கு எக்ஸு அப்படின்ற ஒருத்த மட்டும்தான் இருப்பான். அவன் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. சரி, நான் எக்ஸ்ன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸு டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ஈக்குவல் டு அந்த டோட்டல் 240 ஒர்க்கு முடிஞ்சு போயிடும். சரியா? 15 150னா உங்களுக்கு வந்து 90 வரும். அந்த 90/5 போட்டால் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு வந்து 18 டேஸில் முடியாது. டோட்டல் ஒர்க்கு உங்களுக்கு 18 + 10 20 டேஸ் தான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். சரியா? அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி மோர் டேஸ் தான் கேட்குறாங்க. ஹவு மெனி மோர் டேஸ்னால் இந்த 10 நாள் போக மிச்சம் எவ்வளோ நாள் எக்ஸ் எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். ஆன்சர் இந்த இடத்துக்கு 18 தான், 28 கிடையாது. 28 எப்போ அப்படின்னா ஹவு மெனி டேஸ் வில் த டோட்டல் ஒர்க் பி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் 28. ஓகேவா? மஞ்சு ரவி, குட் ஈவினிங். நாட் அவைலபிள்னு வருதா? அப்படியே வருது. வெயிட் அப்படியே இருங்க. இல்லையே, எனக்கெல்லாம் வருது. நாட் அவைலபிளாக வரல மேம். நல்லா செக் பண்ணி பாருங்கள். யார் சொன்னீங்க நாட் அவைலபிள்ட்டு? ஸ்வேதான்றவங்க இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக தான் வருது. வீடியோ ரன் ஆகுது. உங்களோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்ஸ் எல்லாம் ஈஸியாக தானே இருக்குது. இன்னைக்கு ஈஸியாக தான் இருக்கும், போக தானே தெரியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா PQ 60/11 டேஸில்
ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்புறம் P கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் 12 days. P மட்டும் 12 நாளில் முடிக்கிறாங்க. சரி, இப்போ இதுலேருந்து Q என்னன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு நான் அப்போயே சொல்லிட்டேன்ல, மேலே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ 60 தான் எல்சிஎம். 60 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது 11 வரும், இது வந்து 5ன்னு வரும். ஸோ P + Q 11, P 5 அப்படின்னா உங்களுக்கு Qவோட எஃபிஷியன்சி என்ன வரும்னா 6ன்னு வரும். ரெண்டோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் Q ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஒன்லி அட் 60% ஆஃப் ஒரிஜினல் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா இங்கே ஒன்றும் கிடையாது, எஃபிஷியன்சி தான், ரெண்டுமே ஒன்று தான். இந்த 6ன்ற எஃபிஷியன்சி வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா, இதில் 60% எஃபிஷியன்சியில் தான் அவன் வேலை பார்க்குறான் Q. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? சரி, இப்போ நார்மலாக 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் 60 என்னன்னு போடுவீங்க, 11 போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடுவீங்க. சரியா? என்ன அப்படின்னா, இந்த 6ல் 60%னா 36, அதாவது 3.6. 3.6 தான் இப்போது Qவோட எஃபிஷியன்சி மட்டும். அப்போ Pயோட எஃபிஷியன்சி அதே 5 தான். இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. Pயில் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குது. அப்போ உங்களுக்கு 60 டிவைடட் பை இது வந்து என்ன வரும்னா 8.6ன்னு வரும். சரி, இதை எப்படி போட்டுக்கலாம்? 8.6னா 43/5ன்னு போட்டுக்கலாமா? உங்களுக்கு கீழே ஆன்சரில் 43 இருக்கான்னு பாருங்கள். இதாக இருக்குது, 2 இருக்குது. ஸோ 500 300 5 மேலே கூட்டு போனால் உங்களுக்கு 300 தான் வரும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 600ன்னு எடுத்துக்கலாமாவா இந்த லாஸ்ட் செம்க்கா? 600ன்னு எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான், எல்லா ஆன்சர் ஒன்று தான். ஆன்சரில் எதுவும் மாறாது. உங்களுக்கு அந்த கால்குலேஷனில் ஒரு இந்த இடத்துல பாயிண்ட் வருது இல்லை, எனக்கு நீங்கள் 600ன்னு அசம்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் எதுவுமே வராது. அவ்வளோதான் வித்தியாசம். நார்மலாக வந்து 600 அவ்வளோ பெரிய எல்சிஎம் எடுக்க மாட்டோம். இந்த சம்மை பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வேணால் ஓகே இந்த சம்முக்கு 600 எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக ஈஸியாக வரும் அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்துக்கலாம். டக்குன்னு தோணுச்சுன்னா ஓகே தான், தப்பே கிடையாது. ஆனால் எல்லா டைமும் இப்படி தோணாது எக்ஸாமில். அதனால தான் நார்மலாக எக்ஸாமில் நம்ம அப்ரோச்லேயே போட்டுக்கணும். ஓகே, இந்த மெத்தடு கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச மெத்தடு. என்னன்னு பார்ப்போமா? இப்போ M வந்து 11 டேஸில் முடிக்கிறாங்க, N 20 days, இது 55 days. சோழி முடிஞ்சு. இது எல்சிஎம் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு தலை சுற்றிடும். என்ன பண்ணுறது எல்சிஎம்க்கு? சரி, நான் நேற்று சொன்னதை அப்படி திருப்பி சொல்லிட்டா. இப்போது இப்படி இருக்குது. இதுதான் இந்த இடத்துல தான் நீங்கள் லாக் ஆவீங்க நிறைய பேர். இப்படி இருக்கா, இந்த நம்பரு டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்சிஎம் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. சில பேருக்கு தோணும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பார்த்தோன்னே சம்மந்தமே இல்லாத நம்பராக இருக்கா தோணாது. சரி, நான் வந்து அந்த ஐடியா சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கம்பைன்டு எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிக்க போகிறேன். M N. இப்போ எம்முக்கும் எண்ணுக்கும் டைம் ரேஷியோ என்னது? 11:20. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ 20:11 அப்படின்னு வரும். அடுத்தது NO. NOக்கு 20:55. இது N, இது O. இது அடிச்சிங்க அப்படின்னா இது 4, இது 11. 4:11 அப்படின்றது உங்களுக்கு டைம் ரேஷியோ. எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா அப்படியே 11:4 அப்படின்னு மாறிடும். ஆல்ரெடி இங்கே 11 தான் இருக்குது. அப்போ 4 மட்டும் போட்டு இதுதான் எல்சிஎம். இதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்சி அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு டோட்டல் ஒர்க் என்ன வரணும்? டோட்டல் ஒர்க் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு நம்பரை இந்த ஒன்று M இல்லைனா N இல்லைனா O. M 20 எஃபிஷியன்சியை 11 டேஸில் பண்ணும்போது டோட்டல் ஒர்க்கு 220. இதுதான் டோட்டல் ஒர்க். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்து? இஃப் M ஒர்க் கண்டினியூஸ்லி
அண்ட் என் அண்ட் ஓ ஒர்க் ஆல்டர்னேட் வித் எம். இதுக்கு மீனிங் என்னது? ஆன்சரே போட்டாங்க. ஓகே சரி, இதுக்கு மீனிங் என்னென்னா எம் வந்து எப்பயுமே ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாப்புல. ஃபுல் டே என்னென்னா அந்த ஒர்க்கு எந்த நாள் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதோ அத்தனை நாளுமே எம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்னு ஓவும் ஆல்டர்னேட்டாக வந்து போகிறாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு டேயில் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மும் என்னும் வருவாங்க. அடுத்தது செகண்ட் டேயில் எம்மும் ஓவும் வருவாங்க. அடுத்து தேர்ட் டேயில் திரும்பவும் எம்மும் என்னும் வருவாங்க. ஃபோர்த் டேயில் எம்மும் ஓ வருவாங்க. இந்த சைக்கிளில் எப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். சரியா? இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே போகும். எப்படி? இந்த சைக்கிள், இதுதான் சைக்கிள்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு சைக்கிள். இது கம்ப்ளீட் ஆகிட்டே போகும், ரிப்பீட் ஆகிட்டே போகும். சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா எம்மு ப்ளஸ் என்னு, இந்த இடத்துல என்ன வரும்? எம்மு ப்ளஸ் என்னன்னா 33, 31. ஃபஸ்ட்டு டே 31 எஃபிஷியன்சியை வச்சு வேலை நடக்கும். சரியா? வேலை நடக்கும். அடுத்தது எம்ஓ, எம்மு ப்ளஸ் ஓ 24. சரி, இப்போ மொதல் நாள் 31 எஃபிஷியன்சியை வச்சு ஒரு வேலை நடக்குது. ரெண்டாவது நாள் 24 எஃபிஷியன்சியை வச்சு ஒரு வேலை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளில் 2 டேஸில் எனக்கு 31 + 24 உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு 55ன்னு வரும். 55 ஒர்க்கு 2 நாளில் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 55 அப்படின்ற நம்பர் இருக்குல்ல, இது வந்து 220ஆல் டிவைட் பண்ணிடுங்க. சரி, 220 வச்சு இந்த 55ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 4 அப்படின்ற ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். சரி, சில டைம் ஹோல் நம்பர் கிடைக்காத பட்சத்தில் ஃப்ராக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வேளை 3ன்னு வந்துருச்சுன்னா இந்த 3 × 2ன்னு போடணும். இங்கே 4 வந்தால் 4 × 2 அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் அந்த 55 அப்படின்றது கண்டுபிடிச்சது வந்து 2 நாளைக்கு வந்திருக்கு. ஒரு நாளுக்கான எஃபிஷியன்சி, ஒரு நாளுக்கான ஒர்க்கு கிடையாது, 2 நாளுக்கான டோட்டல் எஃபிஷியன்சி தான் இது. சரி, அப்போது இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2 நாளுக்கான டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். சரியா? சரி, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறது, இதை வந்து டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா 2 தான் உங்களுக்கு சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல மூணாவதாக இன்னொரு ஒர்க்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் 3, அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு நம்பர் வரும், அதை தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். சரியா? இப்போ புரிஞ்சிருச்சா? இது இப்போ 2 நாளில் உங்களுக்கு இதுவும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அப்போ 220 டோட்டல் ஒர்க்கில் இந்த 55 டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 4மே டிவைட் ஆகிடுது. எந்த பிரச்சனையும் கிடையாது, 4மே டிவைட் ஆகிடுது. டிவைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மொத்தமாக ஹோல் சைக்கிள் வந்து எந்த ஒரு ரிமைனிங் ஒர்க்கு மிச்சமே வைக்காமல் முடிஞ்சிருது. 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 4 ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஆன்சர் கிடையாது. எனக்கு டேஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நடக்குது. அப்போ ஸோ × 2 பண்ணி ஆன்சர் 8ன்னு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஆன்சர் நிறைய பேர் போட்டிங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட்னால போட்டுட்டீங்க. ஓகே, அடுத்தது இது நான் சொல்லியே கொடுக்கலையே. இது வந்து இந்த நேற்று அந்த டைப்ஸ் பார்த்தோம்ல, 9 டைப் நம்ம பார்த்தோம்ல, 9 டைப்லையுமே இது இருக்காது. இது ஒரு வித்தியாசமான சம்மு. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரி, இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி என்னன்றதை நான் ஒரு இனிஷியேட் மட்டும் பண்ணுறேன்.
அதாவது கொடுத்துருக்கிறத ஜஸ்ட்டு ஈக்குவேஷன் மாதிரி எழுதி வைக்கிறேன், அதுக்கப்புறமா ஐடியா வருதான்னு பாருங்கள். இப்போ PQ டுகெதர் 12 days, 12 daysல அந்த ஒர்க்கு முடியுது. அடுத்தது QR, இவங்க வந்து 16 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. வேறு PR அதாவது கொடுத்துருக்காங்களா? கிடையாது. PR கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே பார்த்தா அந்த பழைய கான்செப்ட். என்ன பண்ணணும்? டோட்டலாக ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் வந்துடும். ஸோ அதுலேருந்து கழிச்சு போட்ட வேண்டியதான். PQRக்கு தனித்தனியாக கிடச்சிடும். ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. என்ன கொடுக்கல? PR சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகுன்ற அந்த டைமை நமக்கு கொடுக்கவே இல்லை. சரி, இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? 48 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 4 எஃபிஷியன்சி, இது வந்து 3 எஃபிஷியன்சி. சரி, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் P ஒர்க் ஃபார் 5 days, P 5 days, Q ஒர்க் ஃபார் 7 days, and then R complete the remaining work in 13 days. 13 days. சார்ஜே போடலையா? இருக்கு, சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி நடக்கும்போது ஒர்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோதாங்க மக்களை, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணணும்னு மட்டும் எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆன்சர் நிறைய பேர் போட்டிங்க தெரியும், என்ன மெத்தடில் போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோதான் கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, இப்போ இது வந்து ஒரு ரேர் சம், சரியா? இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சம்ஸு. இது ஒரு டைப் ஆஃப் சம். இது என்ன டைப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ எஃபிஷியன்சி இருக்கா, 4 3ன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? எது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா, PQவை ஆட் பண்ணினா உங்களுக்கு 4 எஃபிஷியன்சி, QR ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 எஃபிஷியன்சின்றதை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை இந்த 4 எஃபிஷியன்சி, இந்த 3 எஃபிஷியன்சியை இங்கே எப்படி அப்ளை பண்ணலான்றதை யோசிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, இப்போது இங்கே 5Pன்னு இருக்கா? 5Pன்னு இருக்குது. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5Qவை மட்டும் எடுத்து எழுதிட்டு மிச்சம் 2Qவை தனியாக எடுத்து எழுதுறேன். இப்படி பிரித்து எழுதலாமா? 5Q + 2Qன்னு எழுதலாமா? எதுக்கு எழுதுறேன்றதை அப்புறமா சொல்கிறேன். ப்ளஸ்ஸு இந்த R × 13R இருக்கா, 13R இருக்கா? இதுலேருந்து ஒரு 2 R மட்டும் நான் பிரித்து எழுதிக்கிறேன். மிச்சம் உங்களுக்கு 11 R இருக்குமா? இதுக்கு அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. PQ எனக்கு காமனாக பிரித்து எழுதுறேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, இதில் PQ காமனாக இருக்கா? அதாவது 5 அப்படின்றத நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா P + Q அப்படின்னு வந்துடுமா? இதில் 2வை மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா Q + R வந்துடுமா? எனக்கு இந்த எஃபிஷியன்சி அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாமா? 5 × P + Q. இங்கே 2 × Q + R, அதுக்கப்புறம் 11R. ஓகே, P + Q இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 20. Q + R 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6. இதில் ஒரே ஒரு வேரியபிள் நமக்கு தெரியாத வேரியபிள், ஆரோட வேரியபிள் தான், கண்டுபிடிச்சிடலாம். 26 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 22. அப்போ ஆரோட எஃபிஷியன்சி தான் உங்களுக்கு 2, சரியா? 2 அப்படின்றது என்னென்னா எஃபிஷியன்சி. ஏன் எஃபிஷியன்சி? இந்த PQR தானே உள்ளே இங்கே அப்ளை ஆகுது. அப்போ எஃபிஷியன்சி தான் நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் டைம் Q alone do whole work. எனக்கு ஆரோட எஃபிஷியன்சி 2ன்னு கிடச்சிருக்கு. இந்த இருக்குது Q + R கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 3 எஃபிஷியன்சி. அப்போ Qவோட எஃபிஷியன்சி 1. அந்த 48 டோட்டல் ஒர்க்கை இந்த 1 பண்ணிச்சுன்னா 48 நாள் இருப்பாங்க. அவ்வளோதான், 48 தான் ஆன்சர். நிறைய பேர் அப்போதே போட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் பண்ணலாம், சூப்பர். ஏன்னா அதனால் நிறைய பேர் பார்த்துட்டீங்க. இந்த சம்முக்கு ஆன்சர் போடுற எல்லாருமே கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்ததுமே உங்களுக்கு இந்த கான்செப்ட் இதுதான் தோணுதா?
இதில் தான் போட முடியும், இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு ஒரு உணர்வு உள்ளே வருதா? வந்துருச்சுன்னா நீங்கள் நிறையா இதில் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இது வந்து வேஜஸ் டைப். சரி, இதில் அந்த வேஜஸ் கான்செப்டில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேஜஸ் வந்து எப்பயுமே நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. எஃபிஷியன்சிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. இப்போது இந்த ஏ அப்படின்றவன் இது வந்து எஃபிஷியன்சியா, இப்போ ஏ அப்படின்றவன் ஒரு 5 டேஸ் ஒர்க் பண்ணுறான், பி அப்படின்றவன் 10 டேஸ் ஒர்க் பண்ணுறான். சரியா? இப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவங்களுக்கு டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 25, 13 வரும். ரேஷியோ வந்து 5:6ன்னு வரும். ஓகேவா? 5:6. இப்போ வேஜஸ் அப்படின்னு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 5:6 ரேஷியோவில் தான் பிரித்து கொடுப்பாங்க. 5:3 ரேஷியோவில் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. சொல்ல வருது புரிஞ்சா? வேஜஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எவ்வளோ எஃபிஷியன்சி உங்கள்கிட்ட இருக்குது அந்த எஃபிஷியன்சியை வச்சு நீங்கள் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கீங்க அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கான சம்பளம் தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. லாஜிக்காக யோசிச்சாலே ஆன்சர் வந்து போட்டு குழப்ப தேவையில்லை. சரியா? ஓகே, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க, ஈஸி தான். பேப்பர் ஒர்க்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு 12, 16, 20. சரியா? இது வந்து எல்சிஎம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120. 120னா 10. சரி, 120 வராது. சாரி, 120 வராது. 240னா உங்களுக்கு 20, 15, 12. இதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்சி பிரித்து கொடுத்துட்டாங்களா? இப்போ நான் இங்கே எழுதுனதுக்கும் இவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஒர்க் இவ்வளோ சேலரி பிரித்து கொடுக்குறாங்கன்னு வருதா? இஃப் த வேஜஸ் ஆர் டிவைடட் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் ஒர்க். இப்போ என்னென்னா, இவன் இண்டிவிஜுவலாக இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான், இவன் வந்து இந்த எஃபிஷியன்சியை வச்சு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான், இவன் 12 எஃபிஷியன்சியை வச்சு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத இண்டிவிஜுவலாக அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்காத பட்சத்தில் அந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். இந்த டைமில் தான் நீங்கள் எஃபிஷியன்சி ரேஷியோவை நீங்கள் ஒர்க் ரேஷியோவை கன்சிடர் பண்ணணும். சரியா? இவன் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான், இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு அதுக்கு தான் ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். புரியுதா? இப்போ இங்கே எஃபிஷியன்சி ரேஷியோ தான் ஒர்க் ரேஷியோ. அவங்களுக்கு என்ன வரும்? 27, 47. 47 பார்ட்டு தான் உங்களுக்கு 3525. அவங்க கேட்குறது என்னென்னா எக்ஸோட ஷேர் என்ன, இதுதானே எக்ஸு, 20 என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும்? இது 47 ப்ரைம் நம்பர் வேறு, மொத்தமாக தான் டிவைட் பண்ணி ஆகணும். 47 6ஆல் பண்ணால் 2, 24, 28, இன்னொரு 47 போகும். அப்போது 7 டைம்ஸ் போகும். 47 7s என்ன வரும்? 28, 320 வரும். அப்போ 75, 329, 15னா 23, 235 வந்து உங்களுக்கு 47ல் 5 டைம்ஸ் போகும். 75 into 2 150 முடிஞ்சு. ஓகேவா? வேஜஸ் கான்செப்ட் இதுதான். வேஜஸ் எப்பயுமே எஃபிஷியன்சிக்கு பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க எஃபிஷியன்சியை வச்சு எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் பிரித்து கொடுப்பாங்க. சப்போஸ் எத்தனை நாள் இண்டிவிஜுவலாக அவங்க கொடுக்கலன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ தான் ஒர்க் ரேஷியோ.
ஓகே, அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுறோம். இந்த செம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகிருக்கும். அது எந்த டேட்டான்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் போட்டாங்களா? பரவாயில்லையப்பா, லெஜெண்ட்ரிலாம் நிறைய பேர் இருக்குது, சுற்றுறாங்க, நம்ம கமெண்ட்ஸ்லேயே இருக்காங்கப்பா. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சரியா, இதுக்கு முன்னாடி எல்லா சம்லையும் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா டைமு, இவ்வளோ டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ டைமில் முடிக்கிறாங்கன்னு டைமை மட்டும் கொடுப்பாங்க. டைம் கொடுத்தாலே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். டைம் கொடுத்தாங்கன்னா ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாம், அடுத்தவங்க கேட்குற எந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறுமனே எஃபிஷியன்சி மட்டும் டேரெக்டாக கொடுத்துட்டு எக்ஸும் ஒய்யும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இசட் வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஒர்க் பண்ணிட்டு போ, எனக்கு தேவையானது இன்னும் கிடைக்கவே இல்லையே, என்னால் ஒர்க் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. சரியா, ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டேட்டா என்கிட்ட இன்னும் கிடைக்கல. சரி, இப்போது இன்னொன்று கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 10 days. 10 daysல ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது, அவ்வளோதான், முடிஞ்சு. 10 நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க. ஒய்யோட ஷேர் என்ன? இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த சம். சரி, ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட என்ன டேட்டா இல்லை. இப்போது டோட்டல் ஒர்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டேட்டா இல்லை. கரெக்டாக இப்போது எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் இசட்டு 2 3 5. சரியா, இப்போது டைமுக்கு நமக்கு என்ன இவங்க இதை கொடுத்துருக்காங்க, 10 நாளில் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷனாக இல்லைன்னா அது ஒரு ஃபார்மெட்டாக எடுத்து எழுதுறது, ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய பேர் ஆன்சரே போட்டிங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது எக்ஸும் ஒய்யும் ஆல்டர்னேட் டேஸில் தான் ஒர்க் ஆகும். சரியா, அதே மாதிரி இசட்டை எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறான். எக்ஸும் ஒய்யும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாளில் எக்ஸும் ஒய்யும் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? இவே ஒரு 5 நாள், இவே ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்க முடியும். இசட்டு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பான், ஏன்னா எல்லா நாளுமே ஒர்க் பண்ணுறான். இந்த 10 நாளுமே அவன் இருக்கான். எக்ஸும் ஒய்யும் மாறி மாறி தான் வராங்க அப்படின்ற போது இவன் பாதி நாள் தானே வந்திருப்பான். இதென்ன டைமாக இருக்கும்? அப்போ எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 5, இசட்டுக்கு மட்டும் 10. இவ்வளோதான். இது அடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 3 10. சரியா, 2 3 10. 2 3 10ங்கிறது என்னது? உங்களுக்கு ஒர்க்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் போன சம்மில் சொன்ன கான்செப்டும் இருக்கும். சரியா, போன சம்மில் என்ன கான்செப்ட் சொன்னேன்றது ஞாபகம் இருக்கா? எஃபிஷியன்சிக்கு வேஜஸை பிரித்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மல்டிபிள் பண்ணி எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் வேஜஸ் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2:3:10 எக்ஸ் ஒர்க் பண்ண ஒர்க்கு 2 ஒர்க்கு, ஒய் பண்ண ஒர்க்கு 3 ஒர்க்கு, இசட் பண்ண ஒர்க்கு 10 ஒர்க்கு. இப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க வேஜஸை. நார்மலாக இந்த எஃபிஷியன்சியில் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா, இப்போ இந்த 9000 அப்படின்றது இந்த ரேஷியோ தான். அப்போ 15 பார்ட்டு தான் உங்களுக்கு 9000 அப்படின்னா உங்களுக்கு ஒய் என்னது 3. இது அடிச்சிட்டிங்க அப்படின்னா 5, 90/5 18 என்ன இருக்கோ அதை அடிச்சிட்டு முடிஞ்சு. அவ்வளோ. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஓகே. இந்த 10 days அப்படின்றதான் உங்களுக்கு க்ளூ. உங்களுக்கு நார்மலாக உங்களை அப்படியே விட்டுட்டான். சரியா, 10 நாள் அப்படின்னு கொடுத்துட்டான். ஆனால் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸ்ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு மண்டைக்குள்ளே உதிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆன்சர். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போமா? பிக்யூஆர் செப்பரேட்டாக, அதாவது தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது 20, 40, 60 ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க்கு 120. அப்போ பிக்யூஆரோட எஃபிஷியன்சி தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 120/20 வரும். இது 3 வரும், இது 2 வரும். இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த சம்மே முடிச்சு. ஆர் லெஃப்ட் ஆஃப்டர் 4 days ஆஃப் ஸ்டார்ட். ஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது நாளே 4 நாள் தான் ஒர்க் பண்ணுறாப்புல போயிடுறாப்புல. சரி, அப்போ 2 எஃபிஷியன்சியை வச்சு 4 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஆர் கலண்டு போயிடுறாப்புல. சரி, அடுத்தது பி லெஃப்ட் 3 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். இப்போ இந்த ஒர்க்கு வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கும். ஹவு மெனி டேஸ் வில் பி த ஒர்க் பி கம்ப்ளீட் ஆகுதா கொஸ்டின். இப்போ எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் வச்சு அப்ரோச் பண்ண போகிறேன். எக்ஸ் இல்லைனா ஒய் ஏதோ ஒன்று வச்சுப்போம். பி லெஃப்ட் 3 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். அதாவது ஒரு ஒர்க்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் முடியுதுன்னா 3 நாளைக்கு முன்னாடி வெளியில் போயிடுறான் பி. அப்போ பி அப்படின்றவன் அவனோட எஃபிஷியன்சியை வச்சு எத்தனை நாளுக்கு முன்னாடி போகிறாப்புல, ஒய் தான் நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்குன்றதை அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வெளியில் போயிடுறாங்க. ஓகேவா? இது ஏன் அப்படி எழுதுனேன்? இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து டைம். எஃபிஷியன்சியும் டைமே மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். ஆர் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படின்றதான் இது. இது பி எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றதான் இது. மிச்சம் இருக்கிறது என்னென்னா கியூவை பற்றி எதாவது டேட்டா கொடுத்துருக்கானா? எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா கியூ வந்து எல்லா நாளுமே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ எல்லா நாளுமே இருக்கார் அப்படின்னா 3, எல்லா நாளுமே இருக்காருன்னா ஒய் டேஸ். இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஈக்குவல் டு 120 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடச்சிரும், ஆன்சரே கிடச்சிரும். இது வந்து 8, இது 6y + 3y 9y - 18 = 120. இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -10 வரும். 9y = இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா +10 வரும். 120 130 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 130/9. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 36 மிச்சம் 4 14 4 மேலே இருக்கா? இதான் ஆன்சர். இந்த ஒரே ஒரு ஒத்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஃப்ரேம் பண்ண தெரியலனா கண்டிப்பாக அந்த சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். அவ்வளோ எதுவுமே கிடையாது. டோட்டல் ஒர்க்கை ஈக்குவல் பண்ணுறேன். எப்படி ஈக்குவல் பண்ணுறேன்? ஆர் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன், எவ்வளோ எஃபிஷியன்சி வச்சு ஒர்க் பண்ணுறான்னு பார்க்குறேன். முடிஞ்சிச்சு. பி வந்து 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு டோட்டல் ஒர்க்கு எத்தனை நாளில் முடியுதுன்றது எனக்கு தெரியாது. அதை நான் வந்து அசம்ஷனில் ஏதோ ஒரு வேரியபிளாக வச்சுக்கிட்டேன், ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போது -3 போட்டால் டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிற டேயில் இருந்து 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பிடுறாப்புலன்னு அர்த்தம். அதுதான் இதோட ஒர்க்கு. அப்போ கியூ வந்து எதுவுமே சொல்லலை. அப்போ எல்லா நாளுமே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ எல்லா நாளுமே அப்படின்ற கான்செப்ட் ஒய்யில் தான் நம்ம அசம்ஷனே வச்சுருக்கோம். ஸோ ஒய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். இன்னும் ஒரு சம்மா 2 சம்மா, லாஸ்ட் சம் உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு கம்ப்ளீட் ஏ ஒர்க் எக்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் 15 days, ஒய் ஒர்க் ஃபார் 8 days. அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது எப்போன்னா எக்ஸு 15 நாளும் அண்டு இந்த இதில் முக்கியமான ஒரு சின்ன
ஒரே ஒரு சிம்பிள் தான், ஆனால் அதுக்கு மீனிங்கே மாறிடும். இந்த ஆண்டை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எக்ஸ் வந்து 15 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாரு, ஒய் வந்து 8 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாரு. ஸோ வந்து எனக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு 120 போட்டால் அது 8 வரும், இது 15 வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துறாங்கன்னு பார்த்தோன்னா, இட் கேன் ஆல்சோ பி கம்ப்ளீட்டட் வென் டுகெதர் ஒர்க் ஃபார் 12 டேஸ். சரி, அப்போ டுகெதர்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10. எனக்கு எக்ஸு ஒய்க்கு எஃபிஷியன்சி தனித்தனியாக கிடச்சிருச்சு, சேர்ந்த மாதிரி எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. ரெண்டையும் கூட்டினா எனக்கு ஆன்சர் தப்பாக வருது, சேமாக வரலை. எப்படி வரும்? இதை ஒரே இந்த ஆண்ட் அப்படின்ற அந்த சிம்பிளை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த சம் டோட்டலாக மீனிங் மாறிடும். சரி, அதுக்கு என்ன மீனிங்? அந்த ஆண்ட் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒர்க் ஃபார் 15 டேஸ் அண்டு சரியா ஒய் ஒர்க் ஃபார் 8 டேஸ். இதுதான் மீனிங். இதுக்கான மீனிங்கே இதுதான். சரியா? அடுத்தது, இட் கேன் ஆல்சோ பி கம்ப்ளீட்டட் வென் தே டுகெதர் ஒர்க் ஃபார் 12 டேஸ். இதே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது இன்னொரு டைப் ஆஃப் வேஸில் கம்ப்ளீட் ஆகுது. அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது? டுகெதர் ஒர்க் ஃபார் 12 டேஸ் இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x 8y 12x 12y உங்களுக்கு வந்து x 3x = 4y வரும். xyக்கான எஃபிஷியன்சி உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும். xyக்கான எஃபிஷியன்சி உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேஜஸ் ரிசீவ்டு பை தெம். வேஜஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுனாலே நான் சொன்னதை மண்டையில் உதிச்சிடணும். இது வெறும் எஃபிஷியன்சி தான். எஃபிஷியன்சியை வச்சு நீங்கள் வேஜஸ்க்கு பிரித்து கொடுக்கக்கூடாது. இந்த எஃபிஷியன்சியை வச்சு அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தான் ரேஷியோ எடுத்து நீங்கள் வேஜஸ் பிரிக்கணும். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒர்க் ஃபார் 9 டேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 வச்சு 9 டேஸ் ஒர்க் பண்ணுறாப்புல எக்ஸு. அப்போ 36 ஒர்க்கு எக்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. சரி, அப்போ ஒய் 16 டேஸ் 16 நாள் 3 எஃபிஷியன்சியை வச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா 48 ஒர்க் அவர் முடிப்பார். 3 × 16 அப்போ 48 ஒர்க்கை யார் முடிப்பார்னா ஒய்ன்றவர் முடிப்பார். இப்போது வேஜஸ் நல்லா சொல்லுங்கள், இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். வேஜஸ் இந்த ரேஷியோவில் பிரியுமா இல்லை இந்த 4:3 ரேஷியோவில் பிரியுமா? இந்த ரேஷியோவில் தான் பிரியும். ஏன்னா இவங்க பர்டிகுலராக இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரேஷியோ வரும் பார்த்தீங்களா, 36:48. 36:48 இது வந்து என்னன்னா, இவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக பண்ணின ஒர்க்குக்கான ரேஷியோ இது. சரியா? எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ கிடையாது, ஒர்க்குக்கான ரேஷியோ. எப்போயுமே வேஜஸ் அவங்க பார்த்த ஒர்க்குக்கு தான் நம்ம பிரித்து கொடுக்க முடியும். இதை 12ஆல் அடிச்சிங்கன்னா 3:4 வரும். இப்போ எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 4 இதுதான் உங்களுக்கான வேஜஸ் ரேஷியோ, ஒர்க் ரேஷியோ. சரியா? டோட்டல் வேஜஸ் வந்து உங்களுக்கு 4200. 4200 அப்போ 4 + 3 இந்த 7 பார்ட் தான் 4200. 1 பார்ட் என்ன அப்படின்னா 600. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேஜஸ். டிஃப்ரென்ஸ்னால் அதே 1 பார்ட் தான், 600 தான் உங்களுக்கு ஆன்சரு. இந்த சம் ஓகேவா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் இந்த வேஜஸில் பண்ணுற தப்பை தான் இப்போ சொல்லியிருக்கேன். வேஜஸில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எஃபிஷியன்சிக்கு எப்படி கேட்டாலும் எஃபிஷியன்சிக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆன்சர் தப்பாக வரும். எப்பயுமே வேஜஸ் அப்படின்றது லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா உங்கள் எஃபிஷியன்சியை மட்டும் வச்சு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்கன்றதை வச்சு தான் சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 10 எஃபிஷியன்சி வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து மாதத்தில் 10 நாள் தான் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற அந்த 10 நாளைக்கு ஏற்ற சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? லாஜிக்காக அப்படி தானே வரும். அதே கான்செப்டை தான் நீங்கள் இந்த சம்மில் அப்ளை பண்ணணும். டக்குன்னு அந்த இடத்துல தோணாது. சரி, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இன்றைக்கி சம்ஸ் எல்லாம் நல்லாவே போச்சு. அடுத்து ஃப்ரைடே உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம், இதுக்கப்புறம் வர கிளாஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த சம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். சரியா? அதனால் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. கான்செப்டை நல்லா கற்றுக்கலாம் நம்ம கிளாஸுக்கு வந்தால். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஓகே, கிளாஸை முடிச்சுக்கலாமா? இதோட நமக்கு சம் முடிஞ்சா வேறு எது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதுக்கும் ஓகே முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிடுறேன், சொல்லிடுங்க. இப்போ இந்த சம்ஸ்லேருந்து எதுவும் டவுட்ஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஜென்ரலாக டவுட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், சி யூ. ஃப்ரைடே நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் சம்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதில் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ.